பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எவ்வளவோ எஃபர்ட்ஸ் போட்டு நான் பேஸ் ஒர்க் பண்ணி வச்சிருக்கிறேன். எல்லாவற்றையும் அபகரித்து கொள்ளும்படியாய் சில சூழ்ச்சிகள் நடக்கிறதேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. உங்க பிரயாசத்தின் பலனை ஆண்டவர் உங்க கையில் தான் கொடுப்பார். உங்களுடைய நன்மை யார் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த நாளிலும் ஏசாயா 65வது அதிகாரம் 22வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரிகளை நெடு நாளாய் அனுபவிப்பார்கள். நீங்க எந்த இடத்துல விதைத்தீங்களோ, நீங்க எதற்காக உழைத்தீங்களோ, எதற்காக உங்க நேரத்தை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த காரியத்தில் ஈடுபட்டீங்களோ, அந்த நன்மை உங்களை தான் சேருங்க. உங்க உழைப்பை தன்னுடைய உழைப்பை பயன்படுத்தி கொள்ளும்படியாய் சிலர் பிளான் பண்றாங்க பாருங்க. இவ்வளவு மாதங்களாய், ஏன் ஒரு சில வருடங்களாய் நீங்கள் எத்தனையோ கஷ்டப்பட்டு உருவாக்கின காரியத்தை அபகரித்து கொள்ளும்படியாய் சில பேர் காரியங்களை செய்யறாங்க பாருங்க. அதையெல்லாம் ஆண்டவர் மாற்றி போட போறார். எதுவும் நடக்காதுங்க, கவலைப்படாதீங்க. அவர்கள் நினைக்கிற காரியம் எதுவும் நடக்காது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வசனத்தின்படி வேறு அவர்கள் கட்டுகிறதும் வேறொரு குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொரு கனி புசிக்கிறதுமா இருப்பது இல்லை. உங்களுடைய நன்மையை, உங்க ஆசீர்வாதத்தை, உங்க ப்ரமோஷனை, உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை யார் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏசாயா 65:22 படி நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன், மகள். நீங்க சொல்ல வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே, ஏசாயா 65:22வது வசனத்தின்படி என்னுடைய சுதந்திரத்தை, என்னுடைய நன்மையை, என்னுடைய ஆசீர்வாதத்தை பரலோகம் பாதுகாப்பதற்காய் நன்றி. பரலோகத்தின் தேவகரம் எனக்காய் கடந்து வருவதற்காய் நன்றி. தேவாதி தேவன் எனக்காய் ஒத்தாசையாய் கடந்து வருவதற்காய் நன்றி. என்னோடு கூட ஏசாயா 65:22 சொல்லி நீங்க ஜெபிக்க இந்த ஜெபத்துக்கு பிறகு எல்லா சூழ்நிலையும் மாறப்போகிறது. எதெல்லாம் உங்களுக்கு பாதகமா இருந்ததோ, எந்த இடத்திலெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகம் இல்லாமல் இருந்ததோ, கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்ற போறார். உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன். கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவரே, இவர்களுடைய நன்மை, இவர்களுடைய ஆசீர்வாதம், அன்று இவர்களுக்கு சேர வேண்டிய பலன், அதை அபகரிக்கும்படியா எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியோ, ஒவ்வொரு மனிதர்களுடைய செயல்களோ இயேசுவின் நாமத்தினால் அது வாய்க்காமல் போவதாக. இவருடைய கையின் கிரியைகளை இவர்கள் நெடு நாளாய் அனுபவிக்கும்படியாய் தேவன் அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஆசீர்வதிங்க. ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கிறது. கர்த்தர் கிருபை உங்களை தாங்கும். தைரியமா இருங்க. உங்க கையின் கிரியைகளை நீங்க தான் அனுபவிப்பீங்க. God bless you.